ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இது யார் எழுதுனானா? ஏஜே க்ரோன். இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரோனி. இவர் எப்போ பிறந்தார்னா ஜூலை 19, 1896 ஸ்காட்லாண்டில் பிறந்திருக்காரு. இவர் ஸ்காட்டிஷ் ஆத்தர் மற்றும் ஃபிசிஷியன். இப்போ நம்ம கேரக்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நிக்கோலா, ஜாக்கோபோ, லூசியா மற்றும் ஆத்தர். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்களோ பார்க்கலாம். இந்த ஸ்டோரி யாரை பற்றினா 2 பசங்களை பற்றி. நிக்கோலா, ஜாக்கோலா அவங்க சின்ன சின்ன வேலைகளை பார்த்து வராங்க. எதுக்குன்னா அவங்களோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நரேட்டர் 2 பசங்களை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்ட்ராபெரிஸ் விற்கிறாங்க. அவங்க பேர் நிக்கோலா, ஜாக்கோப்பா. நிக்கோலாவோட வயது 13, ஜேக்கப்போட வயது 12. அவங்களோட கிளாத்ஸ் எப்படிக்குன்னா கிழிஞ்சி இருக்கு. அவரோட டிரைவர் லூங்கி வார்ன் பண்ணுறாங்க, அந்த பசங்க கிட்ட ஸ்ட்ராபெரிஸ் வாங்காதீங்கன்ட்டு. ஆனால் நரேட்டர் அந்த ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிறாங்க. நரேட்டர் திரும்ப அந்த பசங்களை பார்க்குறாங்க. நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ அவங்க ஷூஸை பாலிஷ் பண்ணுறாங்க. அவங்க சின்ன சின்ன ஆர்ட் ஜாப் செய்கிறாங்க. செல்லிங் ஃப்ரூட்ஸ், கைடிங் டூரிஸ்ட், கெட்டிங் டிக்கெட். மற்றவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர பொருட்களை இவங்க தூக்கிட்டு வராங்க. நரேட்டர் அந்த பசங்களை பார்க்குறாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் தூங்குகிறாங்க. அவங்க படுவா பஸ் வருவதற்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நியூஸ் பேப்பர் சேல் பண்ணுறதுக்கு. நரேட்டர் யோசிக்கிறாங்க, அந்த பசங்க கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவாங்க. நரேட்டர் நினைக்கிறாங்க அவங்க அந்த சேவிங் மணி வச்சு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு சேவ் பண்ணலான்ட்டு. ஆனால் அந்த பசங்க வேறு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. நரேட்டர் மண்டே வெரோனா விட்டு போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த பசங்க யூஸ்வலாக எவ்ரி சண்டே போலிட்டா போவாங்களாம். எப்படின்னா பைக் ரெண்ட் எடுத்து போவோம் சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் ரைடு கொடுக்குறீங்களான்ட்டு அந்த பசங்க கேட்டுக்காங்க. அதுக்கு அவர், நானே ரைடு பண்ணுறேன், உங்களுக்கு என்னோட டிரைவர் லீவில் இருக்காரா. அந்த நாள் மதியம் அவர் ஒரு வில்லேஜ் ரீச் ஆகிக்கிறாங்க. ஒரு வில்லா முன்னாடி வண்டி நிற்கிது. அந்த பசங்க 1 நாளில் ரிட்டர்ன் ஆகுறோம் சொல்லிட்டு உள்ளே செஞ்சான. நரேட்டர் அந்த கதவை கண்டுபிடித்து விட்டனர். அவர் பெல் வேங் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து ஒரு நர்ஸ் வராங்க. நரேட்டர் உள்ளே சென்றார்கள். அப்போது கண்ணாடி சுவர் வழியோ அந்த 2 பசங்களாக பார்க்குறாங்க. 20 வயது பெண் ஒருவர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க நரேட்டர். அவர் யாருன்னா லூசியா. நர்ஸ் நரேட்டர் உள்ளே போக சொன்னாங்க. ஆனால் அவர்கள் குடும்ப விஷயத்தில் தளர விட வேண்டாம் என்று நரேட்டர் வார்க்கப்புறம் அவங்க அக்கா கூட செஞ்சாங்க. அப்போது அக்காவுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவளோட சகோதரிகள் அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க. லூசியா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிறாங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வருகிறார். டாக்டர் சொன்னாங்க, ஒரு நாள் அவள் நிச்சயம் நடப்பார் மற்றும் பாட்டும் பாடுவார் என்று சொன்னாங்க.
நர்ஸ் சொன்னாங்க அந்த பசங்க எவ்ரி வீக் வந்து மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணுவதா சொன்னாங்க. நரேட்டர் பிரதர் ஸ்டோரியை கேட்டு ஆச்சரியம் ஆகுறாங்க. நரேட்டர் வந்து விழாக்கு வெளியே வெயிட் பண்ணாங்க. அந்த பசங்க வந்ததும் அவர்கள் வெரோனாக்கு டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பசங்க அவர்கிட்ட ஒன்றும் பேசல. நரேட்டருக்கு தெரியும் அந்த பசங்க அவங்க அதை ரகசியமாக இருக்கணும் நினைக்கிறாங்க. நரேட்டர் அதை மதிக்கிறாங்க. அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்குன்னா பிரதர் செல்ஃபிஷ்னஸ், லவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் யங் ஏஜ். இதோட இந்த கதை முடிவடைகிறது. இது போன்ற வேறொரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.